தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் பங்காயிருப்பவர். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாயிருக்கிறேன். சுதந்திர பூமியை 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கும் முன்னரே கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்திலே நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டார். இந்த நியமத்தை மோசே யோசுவாவிடமும் கூறினார். அந்த பிரகாரமாகவே யோசுவாவும் செய்தார். கர்த்தருடைய பணிக்கென்று லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தரே சுதந்திரமும் பங்குமாய் இருக்க விரும்புகிறார். தாவீது ராஜா கூறும்போது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்கிறார். நாமும் வசனமாகிய தேவனுக்குள் இருந்தால் மாத்திரமே நீங்க தாப்பா என் பங்கும் என் சுதந்திரமுமாய் இருக்கிறீர் என்று கர்த்தருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். அல்லது உலக சம்பத்துகளை சம்பாதித்து அதன்பின் ஓடி மதிகேடனே என அழைக்க வேண்டிய சூழலில் சிக்கிக்கொள்வோம். பிரியரே, இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சீமோன் பேதுருவின் வேளை வந்தபோது அவன், இயேசுவே, என் கால்களை நீர் கழுவக்கூடாது, ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும் என்கிறான். நாமும் பல நேரங்களிலும் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்முடைய சுய புத்தியில் சாயும்போது ஆண்டவர் நமக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருக்க முடியாத சூழ்நிலையாகிறது. இதன் நிமித்தம் இழப்புகளும் வறுமையும் கவலையும் புலம்பலும் அழுகையும் ஏற்படலாம். பேதுருவை போல தாவீதை போல உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவ ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய நமக்கு ஆண்டவரே பங்காக சுதந்திரமாக நம்மை நடத்துவார். ஆமேன். செபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர்தான் எங்களுடைய உலக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி. எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்மிலே மகிழ்ந்து களிகூற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.